Swayam Prabha. Digital India. Educated India. வணக்கம். இந்த பாடத்தில் நம்ம இத்தனை நாள் வரை பார்த்துருந்த லீனியர் ப்ரோக்ராமிங் கணக்குகளை மைக்ரோசாஃப்ட் எக்ஸல் மூலமாக எப்படி சால்வ் பண்ணுறது, அதாவது தீர்வை செய்வது அப்படிங்கிறத சில உதாரணங்கள் மூலமாக இந்த பாடத்தில் நாம் பார்க்க போகிறோம். முதல்ல உங்கள் கிட்டக்க ஒரு கம்ப்யூட்டரும் அதில் ஒரு மைக்ரோசாஃப்ட் எக்ஸலும் இருக்குது அப்படிங்கிற ஒரு அசம்ஷனில் இதை ஆரம்பிக்கிறோம். இந்த மைக்ரோசாஃப்ட் எக்ஸலில் சால்வர் அப்படின்னு ஒரு ஃபீச்சர் இருக்குது. அது சில நேரங்களில் உங்களுக்கு சால்வர் உங்களால் அதை பார்க்க முடியும். சில நேரங்களில் இந்த சால்வரை நம்ம ஆடின் அப்படின்னு சொல்லி அதை சேர்க்க வேண்டும். அதை முதல்ல எப்படி பண்ணுறதுங்கிறத காமிக்கிறேன். இதில் நான் ஏற்கனவே சேர்த்து வைத்திருப்பதுனால உங்களுக்கு தெரியும். மேலே இந்த க்ரீன் கலர் பேனலில் வந்தீங்கன்னா டேட்டான்னு ஒன்று இருக்கும். அந்த டேட்டாவில் ஆல்ரெடி நான் கிளிக் பண்ணி இதை எழுதி வச்சுருக்கேன். அந்த டேட்டாவை கிளிக் பண்ணிங்கன்னாக்க வலதுகை பக்கத்து கடைசியில் சால்வர் அப்படின்னு எழுதியிருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். இப்போ அது நீங்கள் கிளிக் பண்ணி அந்த சால்வர் அப்படிங்கிறது அங்கே இல்லை அப்படின்னாக்க நீங்கள் அந்த சால்வரை எக்ஸலுக்குள் சேர்க்க வேண்டும். அது ரொம்ப சிம்பிளாக செய்கிற ஒரு விஷயந்தான். அதை முதல்ல எப்படி பண்ணுறதுங்கிறத சொல்கிறேன். இந்த ஃபைல் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னாக்க கீழே வருவீங்க. இந்த மாதிரி ஒன்று வரும் உங்கள் எக்ஸலுக்கு தகுந்த மாதிரி. அதில் நீங்கள் ஆப்ஷன்ஸ்னு இங்கே கீழே ஒன்று இருக்குது இல்லையா, அந்த ஆப்ஷன்ஸுங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னாக்க இந்த மாதிரி ஒரு கட்டம் வரும் உங்களுக்கு. இந்த கட்டத்தில் நமக்கு வேணுங்கிறது ஆடின், சால்வர் ஆடின் அப்படிங்கிறது தான் நமக்கு இப்போ வேணும். இப்போ அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா சால்வர் ஆடின், இந்த ஆடின்ஸ் அப்படின்னு இங்கே ஒன்று இருக்குது. இந்த ஆடின்ஸுங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னாக்க இதெல்லாம் இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீன் ஒன்று வரும். அந்த ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா சால்வர் ஆடின் அப்படின்னு இங்கே எழுதியிருக்கு. அதை சால்வர் ஆடின்னு ஒரு கிளிக் பண்ணிவிட்டு கோ அப்படின்னா அதை ஆட் பண்ணும். கோ அப்படின்னு போனீங்கன்னா இந்த மாதிரி சின்னதாக ஒரு ஆடின் அப்படின்னு ஒரு பாக்ஸ் ஒன்று வரும். அதில் சால்வர் ஆடின்னுங்கிறது டிக் ஆகி இந்த மாதிரி இருக்கும். அதை நீங்கள் டிக் பண்ணிவிட்டு ஓகே அப்படின்னு போட்டுட்டிங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக சால்வரை சேர்த்து விடும், ஆடின் சேர்த்து விடும். அதுக்கப்புறம் நீங்கள் டேட்டாவில் போய் கிளிக் பண்ணிங்கன்னாக்க, இப்போ ஹோமில் இருப்பீங்க, டேட்டாவில் போய் கிளிக் பண்ணிங்கன்னாக்க இங்கே சால்வர் அப்படின்னு ஒன்று வரும். ஸோ முதலில் அதை செய்து கொள்ள வேண்டும். அதை செஞ்சு முடித்ததுக்கு அப்புறமாக நம்ம ஒரு லீனியர் ப்ரோக்ராமிங் கணக்கை எடுத்துக்கொண்டு அதை இந்த சால்வரின் உபயோகத்தோடு சால்வ் பண்ணி பார்க்கலாம். அது எப்படி பண்ணுறதுங்கிறத உங்களுக்கு இப்போ நான் காமிக்கிறேன். நிறையா விதங்களில் செய்ய முடியும். நம்ம ரொம்ப சிம்பிளாக ஒரு விதத்தில் அதை செய்ய ஆரம்பிக்கலாம். அதாவது முதல்ல கற்றுக்கொள்ள போகிறோம் அப்படிங்கிற எண்ணத்தினோடு நம்ம அதை செய்ய ஆரம்பிக்கலாம். நம்ம எடுத்துக்கொண்ட கணக்கை நான் இங்கே எழுதியிருக்கேன். எக்ஸலில் உங்களுக்கு ஷீட்டில் எழுதி வச்சுருக்கேன். மேக்ஸிமைசேஷன், அதிகப்படுத்துதல், 10x1 + 12x2, 2x1 + 3x2 <= 60, 4x1 + x2 <= 80, x1 x2 > 0. இந்த கணக்கை நம்ம நிறையா தடவை இந்த கோர்ஸில் பண்ணியிருக்கோம். இதனுடைய ஆன்சரும் நமக்கு தெரியும். அதை நம்ம இப்போ செய்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த கணக்குக்குள்ளே இருக்கிற கோஎஃபிஷியன்ட்ஸ், இந்த 10, 12 அப்படிங்கிறது இங்கே தனியாக 10, 12ன்னு எழுதி வச்சுருக்கேன். இந்த 2, 3, 4, 1 அப்படிங்கிறத 2, 3, 4, 1ன்னு தனியாக எழுதி வச்சுருக்கேன். இந்த 60, 80 எழுதலை, அதை நம்ம எழுதுவோம் பின்னாடி. இந்த கணக்கை பொறுத்த வரைக்கும் 2 வேரியபிள் இருக்குது. x1 x2 அப்படிங்கிற 2 வேரியபிள் இருக்குது. அந்த x1 x2ங்கிற 2 வேரியபிளை நம்ம x1 x2 என்று எழுதி இந்த இடத்துல குறிக்கலாம். x1 x2 அப்படின்னு எழுதிட்டோம். இந்த இடத்துல இந்த x1 x2 கொஞ்சம் ஃபாண்ட் சைஸை அதிகரித்து காமிக்கிறேன். வேறு ஒன்றும் இல்லை. ஹோமில் போய் ஃபாண்ட் சைஸை ஒரு 16 இல்லை 18 காமிச்சுக்கிறேன். இந்த 2 வேரியபிளை நம்ம x1 x2 என்று குறித்திருக்கிறோம். நம்ம இந்த x1 x2க்கு நம்ம ஏதாவது ஒரு வேல்யூ கொடுக்கலாம். ஒரு 3, 4 அப்படின்னு ஒரு வேல்யூ கொடுப்போம். இப்போ 3, 4ங்கிறது இப்படி வந்திருக்கு. எல்லாம் இப்படி நடுவில் வரணும் அப்படிங்கிறதுனால இப்படி கீழே குறைச்சி நடுவில் கொண்டு வந்து எல்லாத்தையும்
சைஸையும் 18ல் எல்லாத்தையும் ஆக்கிட்டாருனாக்கா நல்ல பெருசாக கிடைக்கும். கொண்டு வந்துட்டோம். இங்கேருந்து கொண்டு வந்துடலாம். கொண்டு வந்து நடுவாக்கி இது எல்லாத்தையும் 18 சைஸ் ஆக்கிடலாம். இப்போ இந்த கணக்கினுடைய வேரியபிள்ஸ் x1 x2, அந்த x1 x2ன்னு நம்ம எழுதி அதுக்கு சும்மா ஒரு மதிப்பு கொடுத்துருக்கிறோம். 3 4 கொடுத்துருக்கோம். இப்போ அப்ஜெக்டிவ் என்ன? 10x1 + 12x2ங்கிறது அதிகப்படுத்த வேண்டியது, மேக்ஸிமைசேஷன். அதை மேக்ஸிமைசேஷன் அப்படின்னு எழுதிட்டு இந்த இடத்துல அதனுடைய மதிப்பு என்ன அப்படிங்கிறத எழுத போகிறோம். அதாவது x1 என்பது 3 என்ற மதிப்பையும் x2 4 என்ற மதிப்பையும் பெற்றால் எடுத்துக்கொண்டால் இந்த அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷனுடைய வேல்யூ என்னவா வரும்? 10 × 3 + 12 × 4 வரும். x1 = 3, x2 = 4 அப்படின்னு சொன்னால் 10x1 + 12x2ங்கிறது 10 × 3 + 12 × 4ன்னு வரும். அதை இந்த இடத்துல வரதை நம்ம எழுத போகிறோம். ஈக்குவல் டு 10 × 3 + 12 × 4 போட்டிங்கன்னா 78 அப்படின்னு வரும். 30 48 78. ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த 3 4ஆல் தான் மல்டிப்ளை பண்ணணும். இந்த x1 x2வில் கிளிக் பண்ணக்கூடாது. x1 x2ங்கிறது நம்ம எழுதின x1 x2ங்கிறது அதனுடைய மதிப்பானது இந்த 3 4 அப்படிங்கிறதுல தான் இருக்குது. ஸோ x1 3 ஆகவும் x2 4 ஆகவும் இருந்தால் அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷனுடைய மதிப்பு 78. இப்போ அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷனை நம்ம எழுதியாச்சு இந்த ஷீட்டில். கன்ஸ்ட்ரெயின்ஸ் ரெண்டு கன்ஸ்ட்ரெயின்ட்டையும் நம்ம எழுத போகிறோம். இதே மாதிரி ஒரு இடதுகை பக்கம், ஒரு இன்இக்வாலிட்டி, ஒரு வலதுகை பக்கம், மூணுத்தையும் எழுத போகிறோம். ஏதாவது ஒரு இடத்துல கிளிக் பண்ணிவிட்டு இப்போ 2x1 + 3x2 அப்படிங்கிறது முதல் கன்ஸ்ட்ரெயின்ட்டினுடைய இடதுகை பக்கம். அதே போல் x1 3 x2 4 என்று எடுத்துக்கொண்டால் என்ன வேல்யூ வரும்? 2 × 3 6 + 3 × 4 12 18 வர வேண்டும். அதை நம்ம இந்த இடத்துல வரவழைப்போம். ஈக்குவல் டு இந்த 2 × x1 மதிப்பு ப்ளஸ் இந்த 3 × x2 மதிப்பு போட்டால் 18. அதே போல் அடுத்த கன்ஸ்ட்ரெயின்ட்டை வந்து எழுதினான்னாக்கா ஈக்குவல் டு இந்த 4 × x1 + 1 × x4. இது இரண்டாவது கன்ஸ்ட்ரெயின்ட்டினுடைய மதிப்பு. முதல் கன்ஸ்ட்ரெயின்ட்டை முழுவதாக எழுதிவிடலாம். 2x1 + 3x2 <= 60. 2x1 + 3x2 மதிப்பை நம்ம இங்கே எழுதியாச்சு. எப்படி எழுதினோம்? x1க்கு 3 x2க்கு 4 என்று ஒரு மதிப்பை கொடுத்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்ன ஆகுதுங்கிறத பார்த்து 18ன்னு எழுதிட்டோம். இது <= 60. அடுத்தது வந்து 4x1 + x2 அப்படிங்கிறது இப்போ 16ங்கிற வேல்யூ எடுத்துட்டுருக்கு. <= 80. ஆக இப்போ நம்ம ரெண்டு கன்ஸ்ட்ரெயின்ட்டையும் எழுதியாச்சு. இப்போ கணக்கை நம்ம எக்ஸலில் எழுதியாச்சு. எக்ஸல் புரிந்து கொள்ளும் வகையில் அதை எழுதியாச்சு. இதை கணக்கை சாதாரணமாக அப்படியே எழுதியிருக்கோம். இந்த கோஎஃபிஷியன்ட்ஸ் மட்டும் நமக்கு இன்னும் உபயோகமாக இருக்குன்னு தனியாக எழுதியிருக்கோம். ஏன்னா இங்கே 10x1லாம் எழுதியிருக்கோம் இல்லையா, இங்கே 10 இங்கே 12 இங்கே அந்த மாதிரி எழுதிட்டோம். ரெண்டு வேரியபிளை டிஃபைன் பண்ணிவிட்டு அதுக்கு ஒரு ஆர்பிட்ரரி வேல்யூ கொடுத்துட்டோம். 3 4ன்னு வேல்யூ கொடுத்துருக்கோம். 2 0ன்னு கூட கொடுக்கலாம். இதை கொடுத்துட்டு இது 3 4ஆக இருந்தால் அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் எவ்வளோ வருது? 78. அதை நம்ம இங்கே கால்குலேட் பண்ணி எழுதிட்டோம். லெஃப்ட் ஹேண்ட் சைடு 18 16ன்னு வருது, ரைட் ஹேண்ட் சைடு 60 80லேயே இருக்குது. இப்போ 3 4ன்னு எழுத வேண்டாம், 5 5 அப்படின்னு எழுதுகிறோம் அப்படின்னு போட்டிங்கன்னா அதுவே தானாக இந்த மதிப்புகளை வந்து மாற்றி கொடுத்து விடும். 5 × 10 50 + 12 × 5 60 110. இது வந்து விட்டது. இது 5 5 இல்லை, நீங்கள் 100 கொடுத்தீங்கன்னாக்க என்ன மதிப்பு நம்ம கொடுக்குறோமோ அதை வந்து இது செய்துவிடும். இப்போ 100 கொடுக்கும்போது நமக்கு தெரியுது லெஃப்ட் ஹேண்ட் சைடு 500 ஆகிடுது, ரைட் ஹேண்ட் சைடில்
60 தான் இருக்குது, சாட்டிஸ்ஃபை ஆகலைங்கிறத நம்மளால் புரிஞ்சுக்க முடியாது. அதே நேரத்தில் நம்ம 5 கொடுத்தோம்னாக்கா 25 வருது, சாட்டிஸ்ஃபை ஆகுது. அதனால் அது ஆப்டிமம் ஆகிடுதுன்னு சொல்ல முடியாது. ஃபீஸிபிளாக இருக்குது, அவ்வளவுதான். சாட்டிஸ்ஃபை ஆனதுனால ஃபீஸிபிளாக இருக்குது, சாத்தியமாக இருக்கிறது. உகந்ததாக இருக்கிறதா, ஆப்டிமமாக இருக்கா அப்படிங்கிறத இப்போ நம்மளால் சொல்ல முடியலை. ஆனால் இப்போ கணக்கை எழுதியாச்சு. இப்போ கணக்கை எழுதிட்டு இந்த கணக்கை சால்வருக்கு உள்ளே நாம் எடுத்துக்கொண்டு செல்ல வேண்டும். அப்போ தான் சால்வர் வந்து சால்வ் பண்ணும். அது எப்படி பண்ணுறது? இந்த டேட்டா அப்படிங்கிறத கிளிக் பண்ணோன்னாக்கா நான் முன்னாடியே சொன்னது போல் வலதுகை பக்க கடைசியில் சால்வர் அப்படின்னு இருக்கும். அந்த சால்வரை கிளிக் பண்ணிங்கன்னாக்கா உங்களுக்கு இப்படி ஒரு விண்டோ கிடைக்கும். இந்த மாதிரி ஒரு விண்டோ வரும். இந்த விண்டோவை நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையாக பார்க்க வேண்டும். செட் அப்ஜெக்டிவ் அப்படின்னு ஒன்று இங்கே ஏற்கனவே இருக்குது. நம்மளுடைய அப்ஜெக்டிவ் எங்கே இருக்குது? இந்த இடத்துல இருக்குது. ஏன்னா 5 கொடுக்கும்போது அப்ஜெக்டிவினுடைய மதிப்பு எந்த இடத்துல எழுதியிருக்கோம்? இந்த இடத்துல எழுதியிருக்கோம். ஆக இந்த C6 அப்படிங்கிற இடத்தில் இங்கே C இருக்கிறது, இங்கே 6 இருக்கிறது. C6 என்ற இடத்தில் நம்ம அப்ஜெக்டிவ் இருக்குது. ஸோ செட் அப்ஜெக்டிவ் அப்படிங்கிறதுல போய் இதை கிளிக் பண்ணோன்னாக்க நீங்கள் பார்க்கலாம், இங்கே C6 வந்துடுது. $C$6ன்னு வந்திருப்பதனால் C6 என்பது தான் நம்மளுடைய அப்ஜெக்டிவ். அப்ஜெக்டிவை நம்ம இதுக்குள்ளே எழுதியாச்சு. இப்போ நம்ம கணக்கு மேக்ஸிமைசேஷனா மினிமைசேஷனாங்கிறத நம்ம சால்வருக்கு சொல்லணும். சால்வர் டிஃபால்ட்டாக மேக்ஸிமைசேஷனில் புள்ளி வச்சுருக்கோம். அதனால் இப்போ ஒன்றும் செய்ய வேண்டாம், நம்ம கணக்கு மேக்ஸிமைசேஷன் தான். அதே நம்ம கணக்கு மினிமைசேஷனாக இருந்தால் இந்த இடத்துல புள்ளி வைக்கணும். இன்னொரு கணக்கு போடும்போது அதை நான் காமிக்கிறேன். ஸோ அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷனை முழுவதாக சால்வருக்குள் எடுத்து செய்தாகிவிட்டது. அது மேக்ஸிமமாக மினிமமானு சொல்லியாச்சு. ஃபங்க்ஷன் எங்கே உக்காந்துருக்கு எக்ஸல்ல அப்படிங்கிறதையும் சொல்லியாச்சு. அடுத்தது பை சேஞ்சிங் வேரியபிள் செல் அப்படிங்கிற இடத்துல வேரியபிள்ஸ் எங்கே உக்காந்துருக்குங்கிறத நம்ம காமிக்கணும். எங்கே வேரியபிள் உக்காந்துருக்கு? இந்த 5ங்கிற இடத்துல தான் இந்த வேரியபிள் உக்காந்துருக்கு. ஸோ முதல் 5 இப்படி கிளிக் பண்ணிவிட்டு இதை ஒரு கிளிக் பண்ணிவிட்டு இதுதான் இப்போ எழுத போகிறோம். முதல் 5 கிளிக் பண்ணிவிட்டு இந்த ஷிஃப்ட்டும் ரைட் ஆரோ வச்சு இப்படி கிளிக் பண்ணிங்கன்னா 2 வேரியபிளும் வந்துடும். அப்போ பார்த்தீங்கன்னாக்கா C4 to D4 இங்கே இருக்குது. C4ங்கிறது இது, D4 அப்படிங்கிறது. மறுபடியும் இதை செய்து காட்டுறேன். இதை எடுத்துவிட்டு இப்போ வேரியபிளை காட்ட போகிறோம். 2 வேரியபிளுடைய மதிப்புகள் இங்கே இருக்குது. ஸோ இந்த 5 கிளிக் பண்ணிவிட்டு ஷிஃப்ட்டை ப்ரெஸ் பண்ணி ரைட் ஆரோ போட்டால் அடுத்ததுக்கு வந்துடும். ஸோ C4 D4 இரண்டும் வேரியபிள்ஸ் சொல்லியாச்சு. வேரியபிள் எங்கே உட்காந்துருக்குங்கிறது சொல்லியாச்சு. இப்போ அடுத்தது கன்ஸ்ட்ரெயின்ட் எங்கே இருக்குங்கிறத சொல்லணும். கன்ஸ்ட்ரெயின்ட்டை சொல்கிறதுக்கு இந்த இடம் இருக்குது நமக்கு பெருசாக. இப்போது கன்ஸ்ட்ரெயின்ட்டை நம்ம வந்து உள்ளே கொண்டு வரணும். 2 கன்ஸ்ட்ரெயின்ட் இங்கே இருக்குது. ஸோ ஆட் அப்படின்னு இங்கே இருக்குது. அதுக்கு முன்னாடி ஒரு தடவை மீதி எல்லாத்தையும் பார்த்துடலாம். அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷனுங்கிறது C6ல் இருக்குது. இதை போட்டுட்டு இந்த இடத்துல அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷனை போட்டு விடலாம். மேக்ஸிமைசேஷன் ஏற்கனவே இங்கே இருக்குது. வேரியபிள் 2ஐயும் காமிச்சிட்டோம். இந்த C4 + D4 இங்கே இருக்குது. அதை திருப்பி ஒரு தடவை காட்டுறேன். இதை அழித்து விட்டு இந்த பை சேஞ்சிங் அப்படிங்கிற இடத்துல நிறுத்தி இதை கிளிக் பண்ணிவிட்டு இதையும் கிளிக் பண்ணான்னாக்கா வேரியபிள்ஸ் வந்துடுது. இப்போ கன்ஸ்ட்ரெயின்ட் 2ஐயும் ஆட் பண்ணணும். இந்த 2 கன்ஸ்ட்ரெயின்ட் இங்கே இருக்குது. ஸோ ஆட் அ கன்ஸ்ட்ரெயின்ட் அப்படின்னா இங்கே ஆட் ஆகி இப்படி ஒரு சின்ன விண்டோ ஒன்று வரும். ஸோ முதல் கன்ஸ்ட்ரெயின்ட்டுடைய லெஃப்ட் ஹேண்ட் சைடு இந்த 25, அதை கிளிக் பண்ணிட்டான்னாக்கா இது வரும். அதாவது முதல் கன்ஸ்ட்ரெயின்ட்டுடைய லெஃப்ட் ஹேண்ட் சைடு D8ல் இருக்குது. லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு கன்ஸ்ட்ரெயின்ட், இங்கேயும் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு இருக்குது. ரைட் ஹேண்ட் சைடு வேல்யூ வந்து 60, அதை இங்கே போட்டுடலாம். 60 அப்படின்னு போட்டுவிட்டு ஆட். இப்போ ஒரு கன்ஸ்ட்ரெயின்ட்டை நம்ம ஆட் பண்ணியாச்சு. இரண்டாவது கன்ஸ்ட்ரெயின்ட்டை ஆட் பண்ணுறதுக்கு இப்படி அதே மாதிரி ஆட் பண்ண உடனே அதே மாதிரி விண்டோ வரும். செல் ரெஃபரன்ஸ் லெஃப்ட் ஹேண்ட் சைடு இங்கே இருக்குது, அதாவது D9ல் இருக்குது. இதை கிளிக் பண்ணிவிட்டு லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடு வேல்யூ 80, அதையும் போட்டு ஆட். இப்போ 2 கன்ஸ்ட்ரெயின்ட்டையும் நம்ம ஆட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வெளியில் வரணும் இந்த பாக்ஸ்லேருந்து. ஆகவே கேன்சல் அப்படின்னு போட்டால் திருப்பி பழைய பாக்ஸ் வந்துடும். இப்போ முழு கணக்கையும் நம்ம இதுக்குள்ளே நம்ம போட்டாச்சு. அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷனுங்கிறது C6ல் இருக்குது. அது இங்கே C6ல் வந்துடுத்து.
மேக்ஸிமைசேஷன். வேரியபிள் ரெண்டும் பார்த்தீங்கன்னா C4D4, C4D4ல் அதனுடைய மதிப்புகள் வந்துடுது. கொடுக்கப்பட்ட மதிப்புகளில் லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து இப்படி வருது. ஸோ D8 less than or equal to F8, அதே தான் இங்கே வரும். இங்கே வந்து D8 less than or equal to, இங்கே 16 காமிச்சிருக்கேன், F8ன்னு காமிக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா D9 less than or equal to F9, இதில் D9 less than or equal to F9 வந்திருக்கு. இப்போ இதை D8 less than equal to 60 அப்படிங்கிறத D8 less than equal to F8 கொண்டு வரணும். அதை இரண்டு விதங்களில் செய்யலாம். ஒன்று, இதை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் அப்படின்னு ஒன்று இருக்கும். ஸோ சேஞ்ச் பண்ணிங்கன்னா இந்த விண்டோ வரும். நான் இங்கே 60 டைப் பண்ணதுனால 60 வந்தது. இந்த ரைட் ஹேண்ட் சைடை கிளிக் பண்ணனாக்கா அந்த வேல்யூ வந்துடும். திருப்பி ஆட், திருப்பி கேன்சல் பண்ணிங்கன்னா இந்த ரெண்டும் வந்துடுது. D8 less than equal to F8, D9 less than or equal to F9. இந்த F8 F9 அப்படின்னு போடுறதுல அட்வான்டேஜ் என்னன்னாக்கா, இந்த நம்பரை நம்ம மாற்றினா அது ஆட்டோமேட்டிக்காக புது நம்பரை எடுத்துடும். இப்படி செய்யாமல் நம்ம 60 80ன்னு டைப் பண்ணோன்னாக்கா அந்த 60 80 தான் எடுத்துக்கும். அதனால் இதை வந்து F8 F9 அப்படின்னு டைப் படிக்கிறது நல்லது. ஆக இப்போ ப்ராப்ளத்தை முழுக்க இதில் போட்டாச்சு. இந்த சால்வர் வந்து நமக்கு இன்னொன்று, மேக் அன்கன்ஸ்ட்ரெயின் வேரியபிள் நான் நெகட்டிவ், இப்போதைக்கு நமக்கு அது தேவையில்லை, ஆனால் எதுக்கும் அதை கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ 3 விதமான சால்வர் இதில் இருக்குது. நமக்கு தெரிந்தது சிம்ப்ளெக்ஸ் அல்காரிதம். ஆகவே சிம்ப்ளெக்ஸ் எல்பி அப்படிங்கிறத இதில் போட்டுட்டு நம்ம சால்வ் பண்ணலாம். இப்போ நம்ம கணக்கெல்லாம் செட் பண்ணியாச்சு. இப்போ சால்வ் பண்ணுறது ஒன்று தான் பாக்கி. சால்வ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னாக்க இதை சால்வ் பண்ணிவிட்டு இப்போ ஒரு இப்போ பல விதங்கள் இருக்குது. சால்வ் பண்ண உடனே இப்படி ஒரு பாக்ஸ் வரும் நமக்கு. ஃபஸ்ட்டு இந்த இடத்துல ஆன்சர் நமக்கு வரும். 18,8,276 நமக்கு தெரியும். இந்த கணக்கை நம்ம கிராஃபிக்கல் மெத்தடில் போட்டிருக்கோம், சிம்ப்ளெக்ஸ் மெத்தடில் போட்டிருக்கோம், எல்லாம் பண்ணியிருக்கோம். ஸோ ஆன்சர் வந்துடுது. ஒரு நிமிஷத்தில், ஒரு நிமிஷம் கூட இல்லை, கை சொடக்கும் நேரத்தில் ஆன்சர் வந்து விட்டது. ஆனால் அந்த ஆன்சரை விட முக்கியமானது என்னன்னாக்க, இந்த பாக்ஸில் என்ன எழுதியிருக்குங்கிறத பார்க்கணும். சால்வர் ஃபவுண்ட் அ சொல்யூஷன், ஆல் கன்ஸ்ட்ரெயின்ஸ் அண்ட் ஆப்டிமாலிட்டி கண்டிஷன்ஸ் ஆர் சாட்டிஸ்ஃபைடு அப்படிங்கிற ஒரு மெசேஜ் வந்ததுனாக்க நமக்கு அது உகந்த ஆப்டிமம் சொல்யூஷனை கொடுத்திருக்கிறது அப்படின்னு அர்த்தம். ஆக இந்த மெசேஜ் வந்ததுனால இந்த கணக்குக்கு ஆப்டிமம் சொல்யூஷனை கொடுத்து விட்டது. x1 = 18, x2 = 8, அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் 276. ரெண்டு கன்ஸ்ட்ரெயின்ட்டோட ரைட் ஹேண்ட் சைடு 60 80. இப்போ இந்த 18 நீங்கள் கொடுத்தீங்கன்னாக்கா லெஃப்ட் ஹேண்ட் சைடு 2x1 + 3x2 அப்படிங்கிறது 60ஆக வருகிறது. ரைட் ஹேண்ட் சைடு 4x1 + x2 என்பது 80ஆக வருகிறது. ஸோ ஆன்சர் வந்துடுது. இது ரொம்ப சுலபமாக சிறந்த முறையில் பண்ணுறது. இன்னும் இதை விட இன்னும் அட்வான்ஸ்டாகவும் வேறு விதமாகவும் செய்ய முடியும். நம்ம முதல்ல சிம்பிளாக பண்ணுறதுனால நான் சிம்பிளஸ்ட் மெத்தடை உங்களுக்கு இதில் வந்து நான் காட்டியிருக்கேன். இப்போ ஒரு மேக்ஸிமைசேஷன் ப்ராப்ளம், எல்லா விதமான லெஸ் தேன் ஈக்குவல் டு கன்ஸ்ட்ரெயின்ஸ். இது எப்போவுமே கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 0வாக இருக்க வேண்டும். அதை நம்ம என்ஷூர் பண்ணிட்டு இருக்கோம். இது எப்படி சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம இதன் மூலமாக இப்போ பார்த்தாச்சு. இப்போ நம்ம வந்து அடுத்த ஒரு கணக்கை எடுத்துக்கொள்வோம். ஒரு மினிமைசேஷன் கணக்கை எடுத்துக்கொண்டு அதை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறத இப்போ நம்ம காட்ட போகிறோம். ஸோ இதை க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ வந்து கீப் சால்வர் சொல்யூஷன் இருக்குது. ஓகேன்னு கிளிக் பண்ணிங்கன்னா இந்த 18,8ங்கிற சொல்யூஷன் இங்கே உட்காந்துருக்கும். இப்போ அடுத்தது வந்து ஒரு மினிமைசேஷன் கணக்கை சால்வ் பண்ணி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். மினிமைசேஷன் இந்த இதில் கிளிக் பண்ணாக்கா நமக்கு இப்படி இந்த கணக்கையும் நம்ம முன்னாடி போட்டிருக்கோம், 5x1 + 4x2. அதே போல் அது எல்லாத்தையும் எழுதியிருக்கேன். இப்போ உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் வேகமாக இதை செஞ்சு காட்டிடுறேன். அதே மாதிரி தான் பண்ண போகிறேன், ஆனால் கொஞ்சம் வேகமாக இதை செஞ்சு காட்டிடலாம். ஹோமில் போய்ட்டு 18 நடுவில் கொண்டு வந்துடலாம். இதுக்கு சாதாரணமான வேல்யூ 2 5ன்னு கொடுக்கலாம். இப்போ நம்ம அப்ஜெக்டிவ் வந்து மினிமைசேஷன் அடுத்த கட்டத்தில் கொண்டு வந்து ஈக்குவல் டு 5 × x1 + 4 ×
x2. ஸோ கொடுக்கப்பட்ட வேல்யூக்கு அதோடைய மதிப்பு 30. லெஃப்ட் ஹேண்ட் சைடினுடைய கன்ஸ்ட்ரெயின்ஸ் ரெண்டையும் எழுதிடலாம். 1 into x1 plus 2 into x2 ஆக்கி இந்த மதிப்பு கொடுக்கும். கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 7. அடுத்தது உடைய லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து 3 into x1 plus 1 into x2 greater than or equal to 6. ஆக இந்த கொடுக்கப்பட்ட 2, 5ங்கிற மதிப்புக்கு ரெண்டுமே ஃபீஸிபிளாக இருக்குது. இப்போ இது ஆப்டிமம் எப்படி கண்டுபிடிக்கணுங்கிறத போனது செய்தது போல் திருப்பி செய்யலாம். டேட்டாவில் போய் சால்வரை அழைத்தால் இந்த இது வரும். அப்ஜெக்டிவ்ங்கிறது இந்த இடத்துல இருக்குது. ஸோ இதை கிளிக் பண்ணிடலாம். ஸோ அப்ஜெக்டிவ்ங்கிறது B6ல் இருக்குது. ஸோ B6 இங்கே வந்துடுத்து. இந்த கணக்கு வந்து மினிமைசேஷன், குறைத்தல். ஆகவே இந்த மினிமைசேஷனுங்கிற பட்டனை கிளிக் பண்ணணும். சேஞ்சிங் வேரியபிள்ஸ் இங்கே இருக்குது, 2 and 5ல் இருக்குது. அதே போல் B4 C4ல் இந்த 2 வேரியபிளை இங்கே போட்டாச்சு. இதே போல் கன்ஸ்ட்ரெயின்ட்டை திருப்பி ஆட் பண்ணணும். கன்ஸ்ட்ரெயின்ட் ஆட் பண்ணால் இந்த விண்டோ வருது. லெஃப்ட் ஹேண்ட் சைடோட மதிப்பு 12. ஆனால் இங்கே கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு வேணும். ஆகவே இந்த ட்ராப் டவுன் பாக்ஸை கிளிக் பண்ணால் இங்கே கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு கிடைக்கும். ரைட் ஹேண்ட் சைடு வேல்யூ 7. இதை ஆட் பண்ணலாம். அடுத்த கன்ஸ்ட்ரெயின்ட்டுடைய லெஃப்ட் ஹேண்ட் சைடு வேல்யூ இங்கே கிளிக் பண்ணணும் 11ல். மறுபடியும் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு போட்டுவிட்டு ரைட் ஹேண்ட் சைடு வேல்யூக்கு இங்கே கிளிக் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிட்டா 2 கன்ஸ்ட்ரெயின்ட்டையும் நம்ம இப்போ ஆட் பண்ணியாச்சு. கேன்சல் பண்ணி வெளியில் வந்தோன்னா நமக்கு தெரியும் அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் வந்து இந்த B6ல் இருக்குது. மினிமைசேஷன் ப்ராப்ளம். வேரியபிள்ஸ் ரெண்டும் B4 C4ல் இருக்குது. 2 கன்ஸ்ட்ரெயின்ட் வந்து C8 கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு E8 அண்ட் C9 கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு E9. மறுபடியும் சிம்ப்ளெக்ஸ் LPயில் போட்டுட்டு கொண்டு வந்துட்டு இப்போ சால்வ் பண்ணுறது ஒன்று தான் பாக்கி. சால்வ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணினோன்னாக்க 1 3 போட்டு 17 அப்படிங்கிற வேல்யூ வந்துடும். ஸோ இதே மாதிரி இப்போ நிறைய வேரியபிள் இருந்தானாக்கா இங்கே x1 x2 x3 அந்த மாதிரி எழுதிட்டு போனோம். நிறைய கன்ஸ்ட்ரெயின்ட் இருந்தால் எல்லாத்தையும் அதே மாதிரி கொண்டு வரும். ஸோ இப்போ ஒரு மேக்ஸிமைசேஷன் ப்ராப்ளமும் ஒரு மினிமைசேஷன் ப்ராப்ளமும் எப்படி சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து நம்ம இந்த இடத்துல சொல்லியிருக்கோம். இப்போ மூன்றாவதாக இப்போ நம்ம பார்க்க போகிறது இன்னொரு கணக்கு. இந்த கணக்கை பார்க்கலாம். இந்த கணக்கை வந்து நம்ம இதே மாதிரி நம்ம செய்யலாம். இதே மாதிரியும் செய்யலாம். இப்போ ஏற்கனவே நம்ம மேக்ஸிமைசேஷனுக்கு ஒரு டெம்ப்ளேட் அங்கே போட்டு வச்சுருக்கோம். முதல் கணக்கில் போட்டு வச்சுருக்கோம் இல்லையா? அதனால் அதே டெம்ப்ளேட்டை யூஸ் பண்ணி ட்ரை பண்ணலாம். நீங்கள் புதுசாக இதே மாதிரி இந்த ஷீட்லேயே x1 x2ன்னு எழுதியும் செய்யலாம். ஸோ இப்போ முதல் கன்ஸ்ட்ரெயின்ட்டுடைய டெம்ப்ளேட்டுக்கு போவோம். ஸோ முதல் கன்ஸ்ட்ரெயின்ட்டோட முதல் ப்ராப்ளத்தினுடைய பார்த்தா மேக்ஸிமைஸ் 4x1 + 3x2. இதை இப்போ விட்டுடலாம். இது நம்ம கணக்கு இல்லை. நமக்கு போட போகிற கணக்கு வந்து இந்த இடத்துல இருக்குது. மேக்ஸிமைஸ் 4x1 + 3x2. ஆக இங்கே கொண்டு வந்து இந்த 10 12க்கு பதிலாக மேக்ஸிமைஸ் 4x1 + 3x2 அப்படின்னு எழுதிடலாம். 2 வேரியபிள் தான் இருக்குது x1 x2க்கு. முதல் கன்ஸ்ட்ரெயின்ட் வந்து x1 - x2 <= 6. ஸோ திருப்பி இந்த டெம்ப்ளேட்டுக்கு போய் x1 - x2க்கு -1 போட்டால் இந்த வேல்யூ வரும் <= 6. ரெண்டாவது கன்ஸ்ட்ரெயின்ட் வந்து 3x1 <= 8. இதை 3x1 + 0x2 <= 8 என்று எழுதி முதல் டெம்ப்ளேட்டில் போய் 3x1 + 0x2 <= 8 அப்படின்னு எழுதிடலாம். இப்போ நம்ம கணக்கை செட் பண்ணியாச்சு. x1 x2 2 வேரியபிள் இருக்குது. 4x1 + 3x2 இதுதான் கணக்கு. இங்கே இருக்கிறது கணக்கு இல்லை. 4x1 + 3x2 மேக்ஸிமைஸ் பண்ணுறோம். மேக்ஸிமைஸ் கொடுக்கப்பட்ட மதிப்பு 18 8 இருந்தால் இந்த வேல்யூ வருது. இது கொடுக்கப்பட்ட மதிப்பை 10 8ன்னு போட்டால் வேறு வேல்யூ வேறு மதிப்பு வரும். அதனால் இதில் ஒன்றும் இது இல்லை. இது மாதிரி கணக்கு இருக்குது. இப்போ இந்த கணக்கை நம்ம திருப்பி சால்வ் பண்ணணும். இந்த கணக்கை நம்ம திருப்பி சால்வ் பண்ணணும் அப்படின்னாக்க
திருப்பி நம்ம இதில் ஏற்கனவே சால்வரில் ஒரு டெம்ப்ளேட்டை போட்டு வச்சாச்சு. நம்ம இப்போ சால்வ் பண்ணுறது ஒன்று தான் பாக்கி. ஏன்னா இதெல்லாம் போட்டாச்சு. அதே டெம்ப்ளேட்டில் இருக்கிறதுனால வேல்யூஸை மட்டும் மாற்றி பண்ணின்னு இருக்கோம். இப்போ டைரெக்டாக சால்வ் பண்ணிடலாம். சால்வ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னாக்கா சிம்ப்ளெக்ஸ் எல்பியில் பண்ணிங்கன்னா இப்படி வரும். முக்கியமாக இதில் பார்த்தீங்கன்னா எடுத்த உடனே நம்ம கண்ணில் படுறது எது? இந்த சிவப்பு கலர் ஆச்சரியக்குறி. இந்த ஆச்சரியக்குறி வந்ததுனால ஏதோ பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்கிறோம். இந்த சிவப்பு ஆச்சரியக்குறி இருப்பதனால புரிந்து கொள்கிறோம். இந்த இடத்துல வந்து என்ன சொல்கிறது? தி அப்ஜெக்டிவ் செல் வேல்யூஸ் டூ நாட் கன்வர்ஜ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த சொல்யூஷனை பார்க்குறதுல அர்த்தம் கிடையாது. தி வேல்யூஸ் டூ நாட் கன்வர்ஜ் அப்படின்னு சொல்கிறது. செல் வேல்யூஸ் டூ நாட் கன்வர்ஜ் அப்படின்னு சொன்னால் இந்த ப்ராப்ளம் அன்பவுண்டட் அப்படின்னு அர்த்தம். நம்ம முன்னாடி பார்த்துருக்கோம், லீனியர் ப்ரோக்ராமிங்கில் ஆப்டிமம் வரும், இல்லை அன்பவுண்டட் வரும், இல்லை இன்ஃபீஸிபிள் வரும். இந்த 3 விதத்தில் தான் வந்து அது டெர்மினேட் ஆகும். ஆகவே இந்த இடத்துல அன்பவுண்டட் அப்படிங்கிறது இந்த கணக்கில் வருது. ஸோ இந்த கணக்கை நம்ம அன்பவுண்டட்னு புரிந்து கொள்ள வேண்டும். இங்கே சொல்யூஷன் இருந்தால் கூட இந்த சொல்யூஷனை நம்ம சொல்லக்கூடாது. அன்பவுண்டட் அப்படிங்கிறது அதை புரிந்து கொள்ள வேண்டும். திருப்பி ஒரு முறை இதே இதிலிருந்து நான் உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன். உங்களுக்கு ஒரு வேளை குழப்பம் உண்டாயிடுது அப்படின்னாக்க இதை நான் இன்னொரு தடவை பண்ணி காட்டுறேன். திருப்பி இங்கே 2 வேரியபிள் தான் இருக்குது. ஆகவே நம்ம அவசரமாக 4, 3 எழுதி விடலாம் அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷனை. இங்கே 1 -1, இங்கே 3 0 அப்படின்னு இங்கே எழுதிடலாம். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம வேகமாக ஹோம் மிடில் கொண்டு வந்து வேல்யூ 18 அப்படின்னு ஒரு ஃபாண்ட் சைஸ் கொடுத்துட்டு இங்கே x1 x2 அப்படிங்கிற 2 வேரியபிள் கொடுத்துட்டு 4 5ன்னு வேல்யூ கொடுத்துட்டு மேக்ஸிமைஸ் ஈக்குவல் டு 4 into x1 plus 3 into x2ன்னு போட்டிங்கன்னா ஒரு நிமிஷம் தவறு செய்திருக்கிறேன், பார்த்துள்ளேன். என்ன 4 into x1 plus 3 into x2 போட்டிங்கன்னா 31. கன்ஸ்ட்ரெயின்ட் இங்கே எழுதிடலாம். முதல் கன்ஸ்ட்ரெயின்ட்டை வந்து ஈக்குவல் டு 1 into x1 plus -1 into x2 இது less than or equal to 6. அடுத்ததில் வந்து 3 into x1 plus 0 into x2 less than or equal to 8. இப்போ திருப்பி இதை சால்வருக்குள்ளே கொண்டு வரத்துக்கு டேட்டா சால்வர். இப்போ கிளிக் பண்ணனாக்கா கவனிச்சிங்கனாக்கா சால்வர் வரல. இப்போ வரல இல்லையா? நான் கிளிக் பண்ணுறேன், வரல. ஏன் வரலன்னாக்கா இந்த இடத்துல கர்சர் இருக்கிறதுனால வரல. ஸோ இதை மாற்றி போட்டுட்டு சால்வர் கிளிக் பண்ணிங்கனாக்கா சால்வர் வந்துடும். ஸோ அப்ஜெக்டிவ் செட் அப்ஜெக்டிவ் இங்கே கிளிக் பண்ணிடலாம். மேக்ஸிமைசேஷன், சேஞ்சிங் வேரியபிள்ஸ் இது ரெண்டையும் கிளிக் பண்ணிடலாம். ஆட் அ கன்ஸ்ட்ரெயின்ட்டை ஆட் பண்ணனாக்கா லெஃப்ட் ஹேண்ட் சைட் ஏற்கனவே லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 6 ஆட், திருப்பி லெஃப்ட் ஹேண்ட் சைட் ஏற்கனவே லெஸ் தென் ஈக்குவல் டு 8 ஆட், கேன்சல். இப்போ என்ன பண்ணியிருக்கோம்? இந்த கணக்கை, இந்த இடத்துல இருக்கிற கணக்கை இந்த கோஎஃபிஷியன்ட்ஸ் இங்கே எழுதி கணக்கை எக்ஸலுக்குள்ளே கொண்டு வந்து சால்வருக்குள்ளே கொண்டு போயாச்சு. திருப்பி சிம்ப்ளெக்ஸ் எல்பியில் போய் சால்வ் பண்ணோன்னாக்க அதே ஆச்சரியக்குறி போட்டு அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் வேல்யூ டூ நாட் கன்வர்ஜ் அப்படின்னு கிடைக்கும். அப்போ இந்த கணக்கு அன்பவுண்டட் அப்படின்னு பேர். ஸோ ஒரு கணக்கு அன்பவுண்டடாக ஆகி வந்துவிட்டது என்றால் கொடுக்கப்பட்ட கணக்கு இது வந்து இந்த மாதிரி ஒரு மெசேஜ் கொடுக்கும், டூ நாட் கன்வர்ஜ் அப்படின்னு ஒரு மெசேஜ் கொடுக்கும். ஆல் ஃபீஸிபிலிட்டி கண்டிஷன்ஸ் சாட்டிஸ்ஃபைடுன்னு முதல்ல வந்தது இல்லையா, அந்த மாதிரி ஒரு மெசேஜ் வராது.
ஸோ அன்பவுண்டடாக இருந்தால் இப்படி டெர்மினேட் ஆகும். இன்னொரு விஷயத்தையும் பார்க்கலாம். இப்போ அடுத்தது இந்த கணக்கு எடுத்துன்னு போகலாம். இந்த கணக்கு வந்து இப்படி வந்திருக்கு. இப்போ இந்த கணக்கை வந்து நான் உங்களுக்கு வந்து திருப்பி இந்த போன இதில் காமிச்சா மாதிரி ஏதாவது ஒரு டெம்ப்ளேட்டில் போய் கூட நம்ம சால்வ் பண்ணிக்கலாம். ஏற்கனவே நம்ம இந்த ஃபஸ்ட்டு ப்ராப்ளத்தில் டெம்ப்ளேட்டை கொடுத்துருக்கோம். ஸோ டெம்ப்ளேட்டை இங்கே எடுத்துன்னு வந்து ஃபஸ்ட் ப்ராப்ளத்தில் இப்போ இந்த ப்ராப்ளம் நம்ம பண்ண போகிறதில்ல. இந்த கோஎஃபிஷியன்ஸை இந்த இடத்துல மாற்றிட்டானாக்க வேறு ப்ராப்ளம் வந்துடும். இது சும்மா நம்ம ரெஃபரன்ஸ்க்கு எழுதினது தான் இது. ஸோ இது எந்த கோஎஃபிஷியண்ட்டை யூஸ் பண்ணுறோமோ அதை இங்கே டைப் பண்ணானாக்கா போகும். நான் போனதில் செஞ்சு காமிச்சா மாதிரி பண்ண முடியும். ஸோ இந்த கணக்கை எடுத்துட்டிங்கன்னாக்கா 2x1 + 3x2 மேக்ஸிமைஸ் பண்ணுறோம். ஸோ ஃபஸ்ட்டு டெம்ப்ளேட்டில் போய் 2x1 + 3x2 மேக்ஸிமைஸ் பண்ணுறோம். திருப்பி கன்ஸ்ட்ரெயின்ட் வந்து 4x1 + 6x2 <= 10. ஸோ 4x1 + 6x2 <= 10. ரெண்டாவது கன்ஸ்ட்ரெயின்ட் வந்து 3x1 + x2 <= 12. ஸோ 3x1 + x2 <= 12. இது ரெண்டாவது கன்ஸ்ட்ரெயின்ட். ஸோ இப்போ கணக்கை எழுதியாச்சு. கொடுக்கப்பட்ட வேல்யூக்கு இது வருது. இந்த வேல்யூவை நம்ம மாற்றி பார்க்கலாம். 3 4னாக்கா நமக்கு வேறு எதாவது கிடைக்கும். ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த கணக்கை நம்ம போடலை. இந்த கணக்கை நம்ம முதல் கணக்கு இதை போடவில்லை. இந்த இடத்துல போடுறோம். இந்த கணக்கு வந்து இங்கே இருக்குது. 2x1 + 3x2 அப்படிங்கிற கணக்கு இங்கே இருக்குது. அதாவது மறுபடியும் உங்களுக்கு இதை ஆரம்பத்துலேருந்து செய்தும் காட்ட முடியும். இப்போ இந்த டெம்ப்ளேட்டில் நம்ம இருக்கிறதுனால இதை சால்வ் பண்ணி பார்த்துடலாம். ஸோ ஏற்கனவே டெம்ப்ளேட்டில் போட்டிருக்கோம். சால்வர் இங்கே இருக்குது. இப்போ இதில் முக்கியமான என்ன பண்ணியிருக்கோன்னா, மீதி எல்லாம் பரவாயில்லையே ஒழிய இந்த கன்ஸ்ட்ரெயின்ட் வந்து இப்போ <= ஆக மாறிவிட்டது. அதாவது D9 <= F9 ஆக இருக்க வேண்டும். ஆனால் இங்கே சால்வரில் எப்படி இருக்குது? D9 <= F9 ஆக இருக்கிறது. ஸோ இதை கிளிக் பண்ணிவிட்டு சேஞ்ச் அப்படின்னு போட்டிங்கன்னா இந்த விண்டோ கிடைக்கும். இப்போ இதை <= ஆக மாற்றி ஆட் அப்படின்னா கேன்சல் பண்ணிங்கன்னாக்கா வந்துடும். இன்னும் இதை கூர்ந்து கவனித்தால் D9 <= F9 அப்படின்னு இங்கே வந்துவிட்டது. ஸோ இங்கே மாற்றினா மட்டும் போராது, சால்வருக்கு உள்ளே கொண்டு வந்து அதை மாற்ற வேண்டும். அதே இப்போ மாற்றி இந்த இடத்துல காமிச்சிருக்கேன். இப்போ நம்ம சால்வ் பண்ணோன்னாக்கா ஏற்கனவே டெம்ப்ளேட் எல்லாம் இருக்குது. சால்வ் பண்ணான்னாக்கா திருப்பி அந்த ஆச்சரியக்குறி வந்துடுது. இந்த சிவப்பு ஆச்சரியக்குறி வந்தாலே ஏதோ பிரச்சனை இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஸோ மெசேஜ் என்ன கொடுத்துருக்கு? சால்வர் could not find a feasible solution. ஸோ அப்படி ஒரு மெசேஜ் வந்ததுனாக்க ப்ராப்ளம் இன்ஃபீஸிபிள் என்று அர்த்தம். எந்த கணக்கை நம்ம சால்வ் பண்ணியிருக்கோம்? இந்த கணக்கை சால்வ் பண்ணியிருக்கோம். இந்த கணக்கை சால்வ் பண்ணியிருக்கோம். இந்த கணக்கு இன்ஃபீஸிபிள். இதே உதாரணத்தை தான் நம்ம இந்த கோர்ஸ்லேயும் முன்னாடி பண்ணியிருக்கோம். ஆக அந்த இன்ஃபீஸிபிள்னு அங்கே சொன்னோம். சிம்ப்ளெக்ஸ் முறையில் ஆர்டிஃபிஷியல் வேரியபிள் இருக்குது, வெளியில் வரல, எல்லாம் சொன்னோம். இதெல்லாம் ஒன்றுமே சொல்லாமல் இன்ஃபீஸிபிள் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுது. எப்படி சொல்லுது? இன்ஃபீஸிபிளுங்கிறத வந்து இந்த இடத்துல சொல்லும். சால்வ் பண்ணும்போது நமக்கு இங்கே வந்துடும். சால்வ்னு போட்டிங்கன்னாக்கா இந்த சிவப்பு ஆச்சரியக்குறி வந்ததோடு இல்லாமல் சால்வர் could not find a feasible solution அப்படின்னு சொல்லிவிடும். ஆக 3 விஷயங்களை பார்த்தோம். டெர்மினேட் ஆகி ஆப்டிமம் சொல்யூஷன் வந்தால் எப்படி விண்டோ வரும்னு பார்த்தோம். அன்பவுண்டட்னாக்கா எப்படி விண்டோ வரும்னு பார்த்தோம். இன்ஃபீஸிபிள்னாக்கா எப்படி விண்டோ வரும்னு பார்த்தோம். சாதாரணமாக ஒரு கணக்கை போடும்போது நமக்கு ஆப்டிமம் சொல்யூஷன் வந்துடுதுன்னா நல்லது. இந்த அன்பவுண்டடோ இன்ஃபீஸிபிளோ வந்துடுத்துனாக்கா என்ன பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன இது இருக்குது. கணக்கு அன்பவுண்டடாக வந்தால் சாதாரணமாக இந்த சைன் பார்க்கணும். இங்கே எழுதியிருக்கிறதெல்லாம் கரெக்டாக எழுதியிருக்கோமா அன்பவுண்டடாக வரும் பொழுது அப்படிங்கிறத பார்க்கணும். இங்கேயான ப்ளஸ்ஸை மைனஸாக எழுதிட்டோமா, அதனால அன்பவுண்டடாக இருக்கா அப்படின்னு ஒரு பார்க்குறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதை செக் பண்ணலாம். அதே போல் இன்ஃபீஸிபிளாக வந்தால் இந்த கன்ஸ்ட்ரெயின்ட் வந்து கரெக்டாக எழுதியிருக்கோம், <= எழுதியிருக்கோமா, இல்லை தவறுதலாக டைப் படித்து அது அப்புறமா உள்ளே கொண்டு போயிருக்கோமா, <= மாறிவிட்டதா அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை திருப்பி ஒரு தடவை செக் பண்ணி பார்த்துட்டு, இல்லை நம்ம கணக்கை கரெக்டாக தான் போட்டிருக்கோம்
அதுக்கப்புறமாவும் நமக்கு இந்த சிவப்பு ஆச்சரியக்குறி வருது அப்படின்னாக்க அது இன்ஃபீஸிபிளோ அன்பவுண்டடோ அது என்னவோ அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு மெசேஜ் இங்கே வரும். குட் நாட் ஃபைண்ட் அ ஃபீஸிபிள் சொல்யூஷன், அந்த மாதிரி மெசேஜஸ்லாம் வரும். சரி, இப்போ இன்னொரு ஒரு உதாரணத்தை எடுத்துக்கொண்டு வேறு ஒரு விஷயத்தையும் புரிந்து கொள்ள ட்ரை பண்ணலாம். இந்த பேஜுக்கு போகலாம். இங்கே ஆல்டர்னேட் ஆப்டிமம் அப்படின்னு எழுதியிருக்கேன். நம்ம முன்னாடியே இதே கணக்கை தான் நம்ம அங்கே பார்த்துருக்கோம். ஆக இதே கணக்கை அந்த முதல் டெம்ப்ளேட்டில் கொண்டு வந்து சால்வ் பண்ணலாம். ஸோ முதல் டெம்ப்ளேட்டில் சால்வ் பண்ணும்போது மேக்ஸிமைஸ் 2x1 + 3x2 அப்படின்னு இருக்குது. அதே தான் 2x1 + 3x2. கன்ஸ்ட்ரெயின்ட் எப்படி இருக்குது? 4x1 + 6x2 less than or equal to 30. 4x1 + 6x2 less than or equal to 30. ரெண்டாவது கன்ஸ்ட்ரெயின்ட் எப்படி இருக்குது? 3x1 + x2 less than or equal to 8. 3x1 + x2 less than or equal to 8. Less than or equal to 8. இப்போ டெம்ப்ளேட் இதில் கொண்டு வந்தாச்சு. இப்போ திருப்பி டெம்ப்ளேட்டுக்குள்ளே போகணும். சால்வரில் போனால் இப்படி வந்துடும். திருப்பி ஞாபகம் வச்சுக்கணும், ஏன்னா இங்கே greater than or equal to இருக்குது. இந்த சால்வருக்குள்ளே D9 greater than or equal to F9 அப்படின்னு இருக்குது. இங்கே நமக்கு லெஸ் தேன் வேணும். ஆகவே இதை மாற்ற வேண்டும். இதை கிளிக் பண்ணிவிட்டு சேஞ்ச் அப்படின்னா மாடிஃபை பண்ணும். திருப்பி லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு கணக்கை கொண்டு வந்து இதை போட்டுவிட்டு ஆட் பண்ணிவிட்டு கேன்சல் பண்ணனா இப்போ லெஸ் தேன் வந்துடும். இப்போ திருப்பி சால்வ் பண்ணுறோம். சால்வ் பண்ணால் என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். சால்வ் பண்ணால் சால்வர் ஃபவுண்ட் அ சொல்யூஷன், ஆல் கன்ஸ்ட்ரெயின்ட்ஸ் அண்ட் ஆப்டிமாலிட்டி கண்டிஷன்ஸ் ஆர் சாட்டிஸ்ஃபைடு அப்படின்னு வந்துடுது. அதாவது முதல் கணக்கில் வந்த மாதிரி உகந்த தீர்வை ஆப்டிமம் சொல்யூஷனை கொடுத்து விட்டது. 0.5 அப்படின்னு கொடுத்து மேக்ஸிமம் வேல்யூ 15 அப்படின்னு கொடுத்துருது. ஆனால் இதே கணக்கை நாம் இந்த கோர்ஸில் பண்ணும்போது இதுக்கு ஒரு ஆல்டர்னேட் ஆப்டிமம் இருக்குது. அதாவது x1 = 9/7, x2 = 29/7, z = 15 இருக்குது என்பதை நாம் பார்த்தோம். ஆனால் இப்போ வந்திருக்கிற விண்டோவில் அது சொல்லவில்லை. வெறுமனே இதை தான் கொடுத்துருக்கு. இப்போ நம்ம இதை மட்டும் என்ன ஆறுதுன்னு பார்ப்போம். இந்த இடத்துல 9/7 29/7 அப்படிங்கிறத போட்டால் ஃப்ராக்ஷன் இல்லாததுனால நான் ஃப்ராக்ஷனை டெசிமலை கன்வெர்ட் பண்ணுறேன். ஸோ 1.29 அப்படிங்கிறது 9/7. இது 29/7 4.14 போட்டிங்கன்னா அதே 15 வருது. இது 30 சாட்டிஸ்ஃபை ஆகிடுது, 8 சாட்டிஸ்ஃபை ஆகிடுது, அதே வேல்யூ. ஸோ இது ஆல்டர்னேட் ஆப்டிமம். ஆனால் இந்த ஆல்டர்னேட் ஆப்டிமமை நமக்கு இந்த சால்வர் கொடுக்கவில்லை. ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த கணக்கை நம்ம சால்வ் பண்ணல. நம்ம சால்வ் பண்ணுற கணக்கு இந்த இடத்துல இருக்குது, இங்கே இருக்குது. நம்ம சால்வ் பண்ணுற கணக்கு மேக்ஸிமைஸ் 2x1 + 3x2 4x1 + 6x2 less than or equal to 30, 3x1 + x2 less than or equal to 8 அப்படிங்கிற கணக்கை நம்ம சால்வ் பண்ணுறோம். இது அந்த கணக்கில் ஆல்டர்னேட் ஆப்டிமம் இருந்தாலும் சால்வர் நமக்கு இந்த ஆல்டர்னேட் ஆப்டிமமை காட்டாது. சால்வர் ஒரே ஒரு ஆப்டிமமை காட்டி அது முடித்து கொண்டு விடும். அது நமக்கு சொல்லாது ஆல்டர்னேட் ஆப்டிமம் இருக்குது அப்படிங்கிறத சொல்லாது. இது இந்த சால்வரில் ஒரு சின்ன லிமிட்டேஷன். இந்த சால்வரால் சில காரியங்கள் நமக்கு அது கொடுக்கவில்லை. அது ஆப்டிமம் இருக்குங்கிறத மட்டும் சொல்லிவிட்டு அது பேசாமல் இருந்துடுறது. ஆல்டர்னேட் ஆப்டிமம் இருக்குங்கிறத இந்த சால்வர் சொல்லாது. ஆக நம்ம அன்பவுண்டட், இன்ஃபீஸிபிள், ஆப்டிமம் மூணையும் பார்த்துட்டோம். ஆல்டர்னேட் ஆப்டிமமை இந்த சால்வர் மூலமாக பார்க்க முடியவில்லை. அதை அப்படியே வச்சுக்கணும். இதுக்கு அடுத்தது நம்ம டூவலை பார்க்க போகிறோம். இந்த டூவலை பார்க்குறதுக்கு நம்ம திருப்பி இந்த முதல் கணக்கை எழுதுவோம். ஸோ முதல் கணக்கு என்ன பண்ணுவோம்? இதே ஃபஸ்ட்டு கணக்குக்கு வந்து விட்டோம். ஸோ மேக்ஸிமைஸ் 10x1 + 12x2 subject to 2x1 + 3x2 less than equal to 60, 4x1 + x2 less than equal to 80. இது நம்ம அந்த டெம்ப்ளேட்டில் போய் ஏற்கனவே எல்லாம் கரெக்டாக இருக்குது, லெஸ் தென் ஈக்குவல் டு இருக்குது ரெண்டும். சால்வ் பண்ணோன்னாக்க அழகாக 18, 8, 276 வந்துடும். இந்த 60ங்கிறத 61ஆக மாற்றிவிட்டு அதே அடிப்படை இருந்து வந்தால் நமக்கு இது எவ்வளவு அதிகமாகிறதோ
அதுதான் அந்த டுவலுடைய மதிப்பு அப்படிங்கிறத நம்ம முன்னாடி படிச்சிருக்கோம். ஆக இந்த 60 61ஆக மாற்றி இந்த சால்வர்கள் கொண்டு வந்து சால்வ் செய்தால் இந்த 276 என்பது 279.8 ஆக மாறிவிட்டது, 3.8 ஆக மாறிவிட்டது. அந்த 3.8ங்கிறது 19/5 அப்படிங்கிற டுவல் வேல்யூவை நம்ம இந்த கணக்கில் நம்ம பார்த்துருக்கோம். அதே போல் இதை 60ஆக வைத்துவிட்டு இதை 81ஆக மாற்றி சால்வ் பண்ணோன்னாக்க, திருப்பி சால்வரில் போய் சால்வ் பண்ணோன்னாக்க இது 276.6 ஆக மாறிவிட்டது. 276 என்பது 276.6, இந்த 0.6ங்கிறது 3/5. ஸோ டுவலுடைய வேல்யூ 19/5, 3/5ங்கிறத நம்ம முன்னாடி பார்த்துருக்கோம். இப்போ இதெல்லாம் செஞ்சு தான் டுவலோட வேல்யூவை நம்ம கண்டுபிடிக்கணுமா? இப்போ நான் 2 விதம் உங்களுக்கு சொன்னேன். இந்த கொடுக்கப்பட்ட கணக்கினுடைய டுவல் இரட்டையை தனியாக எழுதி அதை ஒரு மினிமைசேஷன் ப்ராப்ளமாக எழுதி சால்வ் பண்ணி கண்டுபிடிக்கலாம். இரண்டாவது என்ன பண்ணலாம், இந்த 60 61ஆக மாற்றி என்ன இன்க்ரீஸ் ஆகுதுன்னு பார்க்கலாம். அதை செஞ்சு காமிச்சோம். 80 81ஆக மாற்றி செஞ்சு காமிச்சோம். 19/5, 3/5ன்னு வந்தது. இப்போ வேறு ஏதாவது சுலபமான ஒரு முறையில் அதை செய்ய முடியுமாங்கிறத பண்ணுறதுக்கு திருப்பி பழைய கணக்குக்கே போகிறோம். 60 80 என்று மாற்றி பழைய கணக்குக்கு போயிட்டு சால்வ் பண்ணாக்க நமக்கு இந்த 18/8 அப்படிங்கிறது வரும். இப்போ அந்த பாக்ஸை பார்த்தோம்னாக்க சால்வர் ஃபவுண்ட் அ சொல்யூஷனுங்கிறது வந்துடுது, ஆப்டிமம் கொடுத்துருது. இந்த ரைட் சைடில் ஆன்சர், சென்சிட்டிவிட்டி, லிமிட்ஸ் அப்படின்னு 3 இருக்குது. அந்த சென்சிட்டிவிட்டிங்கிறத கிளிக் பண்ணி ஓகே போட்டிங்கன்னாக்க, இப்போ கேர்ஃபுல்லாக பார்த்தா இங்கே கீழே சென்சிட்டிவிட்டி ரிப்போர்ட் 1 அப்படின்னு ஒன்று வரும். அதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா இங்கே ஷேடோ ப்ரைஸ் அப்படின்னு இருக்குது பாருங்கள். ஷேடோ ப்ரைஸ் 3.8.6, அதுதான் 19/5, 3/5. எதனுடைய ஷேடோ ப்ரைஸ் இங்கே சொல்கிறது? D8னுடைய ஷேடோ ப்ரைஸ், D9னுடைய ஷேடோ ப்ரைஸ். அது என்னது? இந்த கணக்கில் போனீங்கன்னா D8ங்கிறது எங்கே இருக்குது? இங்கே இருக்குது, லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்குது. ஸோ இந்த ரிசோர்ஸினுடைய ஷேடோ ப்ரைஸ் 3.8, 19/5. D9 அடுத்த ரிசோர்ஸினுடைய ஷேடோ ப்ரைஸ் 3/5. ஸோ டுவலுடைய சொல்யூஷனானது இந்த சென்சிட்டிவிட்டி ரிப்போர்ட்டில் ஷேடோ ப்ரைஸ் அப்படிங்கிற ஒரு மதிப்பை அது கொடுக்கும். ஆக இந்த சிம்ப்ளெக்ஸ் சால்வ் பண்ணும்போது ரெண்டையுமே உங்களுக்கு சால்வ் பண்ணி கொடுத்துரும். கொடுக்கப்பட்ட கணக்கோட சொல்யூஷன் இங்கே வரும். நீங்கள் சென்சிட்டிவிட்டி ரிப்போர்ட்டை கொண்டு வந்தீங்கன்னாக்க அதிலிருந்து ஷேடோ ப்ரைஸ் கிடைத்துவிடும். இப்போ ஏதாவது ஒரு இது 0 இருந்ததுன்னா அங்கே ஷேடோ ப்ரைஸில் 0 அப்படின்னு இருக்கும். அதையும் நீங்கள் ஒரு உதாரணத்தை எடுத்துக்கொண்டு நீங்கள் அதை புரிந்து கொள்ளலாம். இதை பொறுத்த வரைக்கும் நான் சின்ன சின்ன உதாரணங்களோடு நான் இதை சொல்லிட்டு வரேன். அதனால் டுவலுடைய மதிப்பை எப்படி கண்டுபிடிக்கிறதுங்கிறதையும் நம்ம இதிலிருந்தே தெரிந்து கொள்ளலாம். ஸோ ஆக லீனியர் ப்ரோக்ராமிங் சம்மந்தப்பட்ட பல விஷயங்களை இதில் நான் உங்களுக்கு இந்த சின்ன உதாரணங்களின் மூலமாக காண்பித்திருக்கிறேன். இப்போ இன்டீஜர் ப்ரோக்ராமிங் எப்படி பண்ணுறதுங்கிறத பார்ப்போம். அதையும் ஒரு கணக்கின் மூலமாக பார்ப்போம். இங்கே வச்சுருக்கேன் இன்டீஜர் ப்ரோக்ராமிங்கிற கணக்கை. திருப்பி இதை முதலில் இருந்து எழுதி வேகமாக செய்து பார்க்கலாம். x1 x2 2 வேரியபிள் தான் இருக்குது. அதை வேகமாக இதில் வைத்து ஹோம், இதற்கு மதிப்பு நம்ம 3 2 அப்படின்னு கொடுக்கலாம். அப்ஜெக்டிவ் இங்கே வரும், மேக்ஸிமைஸ் ஈக்குவல் டு. இப்போ இதை நம்ம அதுக்கு முன்னாடி நம்ம இதை எழுதணும், கணக்கை எழுத வேண்டும். ஸோ இங்கே 10x1 ப்ளஸ் 13x2, 4x1 ப்ளஸ் 7x2, 5x1 ப்ளஸ் 4x2. இதையும் இப்போ அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷனை இந்த இதில் எழுதலாம். ஈக்குவல் டு 10x1 10 into x1 ப்ளஸ் 13 into x2 போட்டிங்கன்னா அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் இங்கே வந்துடுது. ஃபஸ்ட்டு கன்ஸ்ட்ரெயின்ட் ஈக்குவல் டு 4 into x1 ப்ளஸ் 7 into x2
less than or equal to 51. அடுத்த constraint வந்து கொண்டு வந்து 5 into x1 plus 4 into x2 less than or equal to 40. இப்போ கணக்கு இதில் எழுதியாச்சு. சால்வரை வரவழைத்து சால்வர் அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் இங்கே இருக்குது, இதை கிளிக் பண்ணிடலாம். மேக்ஸிமைசேஷனில் ஏற்கனவே இருக்குது. சேஞ்சிங் செல் இதை போட்டுடலாம் ரெண்டையும். கன்ஸ்ட்ரெயின்ட் இப்போ ஆட் பண்ணணும், கிளிக் பண்ணி ஆட் பண்ணனாக்கா இந்த விண்டோ வருது. லெஃப்ட் ஹேண்ட் சைட் less than or equal to 51, add left hand side less than or equal to 40, add cancel. இப்போ நம்ம நார்மலாக லீனியர் இப்போ சிம்ப்ளெக்ஸ் எல்பி லீனியர் ப்ரோக்ராமிங்காக தான் இப்போ சால்வ் பண்ணுறோம். சால்வ் பண்ணி பார்த்தோன்னாக்கா நமக்கு இந்த கணக்கை பொறுத்த வரைக்கும் 4 and 5 அப்படின்னு வந்துடுது. 4 and 5 அப்படிங்கிறது வந்துடுது. இப்போ இந்த ரைட் ஹேண்ட் சைட் மதிப்பை நம்ம 50 40 என்று வைத்துக்கொண்டு நம்ம சால்வ் பண்ணோன்னா என்ன ஆகுது பார்க்கலாம். சால்வரில் இருக்குது, சால்வ் பண்ணுறோம். 4.21 சால்வர் ஃபவுண்ட் அ சொல்யூஷன். 4.211 இதை நம்ம இழுக்க நல்ல பெருசாக வந்துட்டுருக்கும். இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஃப்ராக்ஷனில் இருக்குது, எல்லாம் பெருசாக வந்துட்டுருக்கும். 103 பாயிண்ட் சம்திங் வந்துடும். ஸோ இந்த கணக்கு வந்து ரைட் ஹேண்ட் சைட் 50 40ன்னு இருக்கும்போது நமக்கு இப்படி வருது. இது லீனியர் ப்ரோக்ராமிங் சொல்யூஷன். இப்போ இதுவே இன்டீஜர் ப்ரோக்ராமிங் சொல்யூஷனாக வரணும், வேரியபிள்ஸை இன்டீஜராக காட்ட வேண்டும் அப்படின்னாக்கா எப்படி பண்ணுறது? திருப்பி இதே சால்வரில் போய் இப்போ இந்த 2 வேரியபிளையும் நம்ம இன்டீஜராக காட்ட வேண்டும். அது எப்படி காட்டுவோம்? திருப்பி ஆட்னு பண்ணி இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இந்த x1 இருக்குது பார்த்தீங்களா, x1 கிளிக் பண்ணனா இந்த வேல்யூ இது இன்டீஜராக வேண்டும். இதை கிளிக் பண்ணால் இன்டீஜராக வந்துவிடும். ஆட். திருப்பி இந்த x2ஐ கிளிக் பண்ணி திருப்பி இதை ட்ராப் டவுன் கொண்டு வந்து இன்ட்னு போட்டிங்கன்னா இன்டீஜராக வந்துவிடும். ஆட். கேன்சல். இப்போ கன்ஸ்ட்ரெயின்ட்டை கேர்ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இந்த 2 கன்ஸ்ட்ரெயின்ட்டும் இங்கே உட்காந்துருக்கு. எங்கே? இங்கே இருக்குது பாருங்கள். C8 less than equal to E8, C9 less than equal to E9, இது ரெண்டும் இங்கே உட்காந்துருக்கு. இந்த 2 வேரியபிளும் இன்டீஜர்னு கொடுத்தது இங்கே இருக்குது. B4 இன்டீஜர், C4 இன்டீஜர். இது B4 இன்டீஜர், இது C4 இன்டீஜர். இப்போ 2 இன்டீஜரையும் கொடுத்தாச்சு. கொடுத்துட்டு சால்வ் அப்படின்னு போட்டிங்கன்னாக்க அது ஆட்டோமேட்டிக்காக 0791 அப்படின்னு ஒரு ஆன்சர் நமக்கு கொடுத்துவிடும். ஸோ இன்டீஜர் ப்ரோக்ராமிங் கணக்குகளை சால்வ் பண்ணுறது இப்படி தான். ஒன்றும் பெரிய வித்தியாசம் இல்லை. எது இன்டீஜராக இருக்கணுமோ அதை கிளிக் பண்ணி ஆட் பண்ணி அதை இன்டீஜராக சேர்த்து அப்புறம் சால்வ் பண்ணணும். அதே மாதிரி ஒரு வேரியபிள் பைனரியாக இருந்தால் அங்கே கீழே ட்ராப் டவுன் பண்ணுற இடத்துல BIN அப்படின்னு இருக்கும். ஸோ பைனரியாக டிஃபைன் பண்ணிங்கன்னா அது 0 அல்லது 1 அப்படிங்கிற வேல்யூவை தான் கொடுக்கும். இதே முறையில் நீங்கள் இன்டீஜர் ப்ரோக்ராமிங்கையும் சால்வ் பண்ண முடியும். ஆக இதோட இந்த லீனியர் ப்ரோக்ராமிங்கை எப்படி சால்வ் பண்ணுறதுங்கிறத உங்களுக்கு பல உதாரணங்கள் மூலமாக காமிச்சுட்டேன். இப்போ இன்னும் 2 விஷயங்களை சுருக்கமாக சொல்லி இந்த பாடத்தை முடித்து கொள்ளலாம். இப்போ அடுத்தது என்ன பண்ண போகிறேன்னா இந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் ப்ராப்ளத்தையும் அசைன்மெண்ட் ப்ராப்ளத்தையும் உங்களுக்கு நான் பண்ணி காட்ட போகிறேன். எப்படி கொஞ்சம் பெரிய கணக்கு, இப்போ எல்லாம் 2 வேரியபிள் வச்சு போட்டோம். கொஞ்சம் பெரிய கணக்குகள் 2 உங்களுக்கு காமிச்சிட்டு அதோடு நிறுத்திக்கலாம். இது வந்து நம்ம கணக்கில் போட்ட ஒரு டிரான்ஸ்போர்ட்டேஷன் ப்ராப்ளம். இது 6 4 6 இதெல்லாம் நம்ம இந்த வகுப்பில் போட்ட டிரான்ஸ்போர்ட்டேஷன் ப்ராப்ளம் அது இங்கே இருக்குது. ஸோ இந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் ப்ராப்ளத்தை பொறுத்த வரைக்கும் 3/3 3 சப்ளையும் 3 டிமாண்டும் இருக்குது. இது பேலன்ஸ்டாகவே இருக்கிறது. 40 70 120 80 120. ஸோ 9 வேரியபிள் வரும். இதை நம்ம வந்து நார்த் வெஸ்ட் கார்னர், ஓகல்ஸ் அப்ராக்சிமேஷன் அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ண போகிறதில்ல. நம்ம இதை ஒரு லீனியர் ப்ரோக்ராமிங்காகவே இதை சால்வ் பண்ணி காட்ட போகிறோம். ஸோ லீனியர் ப்ரோக்ராமிங்காக சால்வ் பண்ணும் பொழுது 9 வேரியபிள் வரும். x11 x12 x13 x21 அதெல்லாம் இங்கே கொண்டு வந்துருக்கு. அதற்கு தான் நம்ம வேல்யூ கொடுக்கலாம். ஏற்கனவே 6 5 4 2 3 1 4 5 7 அப்படின்னு வேல்யூ கொடுக்கலாம். அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் என்ன? Cij xij
அதை நான் இங்கே ஏற்கனவே உங்களுக்கு இங்கே பண்ணி வச்சுருக்கேன் இங்கே. அதாவது n2 into a3 ப்ளஸ் இந்த 6 இருக்குது பாருங்கள், 6 into 6 ப்ளஸ் 4 into 5 ப்ளஸ் 6 into 4 ப்ளஸ் 5 into 2 அது எல்லாத்தையும் பண்ணி நான் இங்கே கொடுக்கப்பட்ட மதிப்புகளுக்கு அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் வேல்யூ 193. கன்ஸ்ட்ரெயின்ஸ் என்ன? இந்த 3 சேர்த்தானாக்க இந்த 40க்குள்ளே இருக்கணும். அதுதான் நான் இங்கே காமிச்சிருக்கேன். பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு தெரியும், a3 ப்ளஸ் b3 ப்ளஸ் c3 x11 plus x12 plus x13 is equal to 40 less than equal to 40. a balanced problem தான் equal to 40. அடுத்தது x21 plus x22 plus x23 அப்படிங்கிறது இங்கே வருது. x21 plus x22 plus x23 30 30. x31 plus x32 plus x33 50 50. இப்போ காலமில் வரணும். x11 plus x21 plus x31 நாலாவது கன்ஸ்ட்ரெயின்ட்டை பார்த்தீங்கன்னாக்க a3 plus d3 plus g3 x11 plus x21 plus x31 45. அடுத்தது x12 plus x22 plus x32 35. அதே போல் மூணாவது கன்ஸ்ட்ரெயின்ட். ஸோ 6 கன்ஸ்ட்ரெயின்ட்டையும் இதில் எழுதிட்டேன். இதை வந்து ஒரு லீனியர் ப்ரோக்ராமிங்காகத்தான் காட்ட போகிறேன். ஸோ சால்வரில் போய் அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் வந்து இங்கே இருக்குது, 193ல் இருக்குது. இதுதான் அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன். மினிமைசேஷன் ப்ராப்ளம். ஸோ இதை போட்டாச்சு. சேஞ்சிங் வேரியபிள்ஸ், இது 9 வேரியபிள் இருக்குது. 9 வேரியபிள் இப்படி காமிச்சாச்சு. எப்படி காமிச்சோம்? a3லேருந்து i3 வரைக்கும் வேரியபிள்ஸ் இதில் தெரியாது. கன்ஸ்ட்ரெயின்ஸை வந்து போட்டு ஆட் பண்ணணும். சாதாரணமாக ஒரு கன்ஸ்ட்ரெயின்ட்டாக இப்போ ஆட் பண்ணுறது உங்களுக்கு நான் காமிச்சேன் இத்தனை நாளை பண்ணதில். இப்போ எல்லாமே ஈக்குவேஷனாக இருப்பதனால ஒரே இதில் ஆட் பண்ணிடலாம். எப்படின்னாக்க இதை எடுத்துகிட்டு இந்த ஃபஸ்ட்டு கன்ஸ்ட்ரெயின்ட் இங்கே கிளிக் பண்ணிவிட்டு இதை அப்படியே கீழே கொண்டு வந்தீங்கன்னாக்க 6 கன்ஸ்ட்ரெயின்ட் வந்துடுது. அது அப்படியே லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னாக்க C5 to C10 வந்துடுது. எல்லாமே ஈக்குவல் டு தான். கிளிக் பண்ணி ஈக்குவல் டு போட்டு விடலாம். அதே மாதிரி இந்த ரைட் ஹேண்ட் சைடு இங்கே கிளிக் பண்ணி அப்படியே கீழே இழுத்தீங்கன்னாக்க இங்கே வந்து E5 to E10 வந்துடுது. ஆட் பண்ணிவிட்டு கேன்சல் பண்ணிங்கன்னாக்க இப்படி வந்துடும். இந்த 6 கன்ஸ்ட்ரெயின்ட்டையும் ஒரே கன்ஸ்ட்ரெயின்ட்டாக இங்கே காமிச்சிருக்கு. செய்யலாம், தவறில்லை. முக்கியமாக இருக்க வேண்டியது என்னென்னா எல்லாமே ஒரே சைனில் ஈக்குவல் டுவில் இருக்கிறதுனால பண்ண முடியும். இப்போ நம்ம ஒரு நடுவில் ஒரு ஈக்குவல் டு, ஒரு கிரேட்டர் தென் ஈக்குவல், ஒரு லெஸ் தென் ஈக்குவல் இந்த முறையில் பண்ண முடியாது. அப்போ தனித்தனியாக என்ட்ரு பண்ணணும். இப்போ எல்லாம் பண்ணியாச்சு. கணக்கை சிம்ப்ளெக்ஸ் எல்பியில் போட்டு சால்வ் பண்ணுறது தான் பாக்கி. சால்வ் பண்ண என்ன அறுத்து பார்க்கலாம். சால்வ் 545 அப்படிங்கிற ஆன்சர் கொடுத்துருக்கு இந்த இடத்துல. 545ங்கிறது ஆன்சரிங்க. நான் 575 எழுதியிருக்கேன். 545 அப்படிங்கிற ஆன்சரை அது கொடுத்திருக்கிறது. எல்லாம் பார்த்தீங்கன்னா ஈக்குவலாக இருக்குது. நம்ம கணக்கில் திரும்பி போய் பார்த்தோன்னாக்க நமக்கு ஆன்சர் வந்து 545 அப்படிங்கிறத நம்ம வெரிஃபை பண்ண முடியும். ஸோ இது வந்து ஒரு டிரான்ஸ்போர்ட்டேஷன் ப்ராப்ளமை லீனியர் ப்ரோக்ராமிங் முறையில் சால்வ் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறத ஒரு 3x3 ப்ராப்ளம் மூலமாக இதில் காட்டியிருக்கிறேன். அதே போல் ஒரு அசைன்மெண்ட் ப்ராப்ளத்தை எப்படி சால்வ் பண்ணுறதுங்கிறதையும் இப்படி காமிச்சிருக்கேன். ஸோ இதில் வந்து 4x4 அசைன்மெண்ட் ப்ராப்ளம் இந்த கணக்கையும் நம்ம இந்த கோர்ஸில் போட்டிருக்கோம். ஸோ 4x4 அசைன்மெண்ட் ப்ராப்ளம் இது. அதே போல் மினிமைசேஷன் பண்ணியிருக்கோம். இந்த 4x4 இருக்கிறதுனால 16 வேரியபிள் வந்துடுது. x11, x12, x13, x14 இந்த 16ஐயும் நீங்கள் இந்த வரிசையாக எழுதி காமிக்கலாம். அப்படி காட்டாமல் நான் வந்து இப்படி காமிச்சிருக்கேன். பார்த்தீங்கன்னா 11, 12, 13, 14, 21, 22, 23, 24 2 கேப் விட்டுட்டு 31, 32, 33, 34 அப்படி காமிச்சிருக்கேன். ஸோ இதெல்லாம் இது x11 உடைய மதிப்பு, 12, 13, 14, 21, 22, 23, 24 உடைய மதிப்பு. இது 44 உடைய மதிப்பு, 43, 42, 41 அது புரிந்து கொள்ளும் அளவில் இந்த மாதிரி எழுதியிருக்கேன். ஸோ இதே அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் என்ன ஆகும்? Cij, Xij இது நீங்கள் கிளிக் பண்ணாலே உங்களுக்கு இதை எழுதிட்டேன் ஏற்கனவே, இது காட்டும். ஸோ 2 into 1 + 3 into 2 + 3 into 3 அப்படின்னு வரிசையாக அந்த 16 வேல்யூவையும் கூட்டி இந்த இடத்துல கொடுக்கும். இப்போ கொடுக்கப்பட்ட மதிப்புக்கு இது 434. அதே போல் 4, 4, 8 கன்ஸ்ட்ரெயின்ட்டு. ஸோ முதல் கன்ஸ்ட்ரெயின்ட்டை பார்த்தீங்கன்னா இதை இங்கே கிளிக் பண்ணால் காட்டிடும். முதல் 4 1, 1, 1, 2, 1, 3, 1, 4 = 1.
அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா இப்படி கிளிக் பண்ணால் காட்டும் 21 22 23 24 காட்டும். அடுத்தது கிளிக் பண்ணிங்கன்னா 3132. அடுத்தது கிளிக் பண்ணிங்கன்னா 4142. இப்போ காலம் கிளிக் பண்ணிங்கன்னா இன்ட்ரெஸ்டிங்காக வரும் பாருங்கள். இப்போ என்ன வரும்? 11 21 31 41 11 21 31 41 ஈக்குவல் டு 1. இதே மாதிரி இந்த 4 இதையும் காட்டியாச்சு. கணக்கு இப்போ போட்டாச்சு. இதை சால்வரில் திருப்பி கொண்டு வந்து நம்ம பண்ணணும். சால்வர் திருப்பி கணக்கு இந்த அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் இந்த இடத்துல இருக்குது. இதை கிளிக், மினிமைசேஷன், சேஞ்சிங் வேரியபிள்ஸ். இப்போ வேரியபிள்ஸ் எங்கே இருக்குது? இங்கே ஆரம்பித்து 1 2 3 4 5 6 7 8 16 வேரியபிள் போட்டாச்சு. வேரியபிள்ஸ் எல்லாம் இப்போ எங்கே இருக்குது? A3யில் ஆரம்பித்து H4ல் முடியறது. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், A3யில் ஆரம்பித்து H4ல் முடியும். இப்போ கன்ஸ்ட்ரெயின்ஸ் ஆட் பண்ணணும். ஆட், திருப்பி போன கணக்கு மாதிரி எல்லாமே ஈக்குவேஷன் தான். இப்படி கிளிக் பண்ணி 1 2 3 4 5 6 7 8யும் போட்டாச்சு. அதே போல் இங்கே ஈக்குவல் டு போட்டு அதே போல் இந்த 8யும் கொண்டு வந்தாச்சு. லெஃப்ட் ஹேண்ட் சைடு பார்த்தீங்கன்னாக்கா C9லேருந்து C16 வரைக்கும் இருக்குது, இங்கே இருக்குது. அதே போல் இது E9லேருந்து E16 வரைக்கும் இருக்குது. ஆட் பண்ணியாச்சு. கேன்சல். ஒரே கன்ஸ்ட்ரெயின்ட்டில் இப்போ எல்லாத்தையும் காமிச்சாச்சு. திருப்பி சிம்ப்ளெக்ஸ் எல்பியில் போய் சால்வ் பண்ணனாக்கா 16 அப்படின்னு வந்துடுது. இந்த கணக்குக்கு அழகாக அசைன்மெண்ட்டும் வந்துடுது பாருங்கள். X12 X21 X34 X43 4 அசைன்மெண்ட் வந்துடுது. சால்வர் ஃபவுண்ட் சொல்யூஷன்லாம் வந்து இப்போ 16 வேரியபிள் இருக்கிற ஒரு லீனியர் ப்ரோக்ராமிங் அசைன்மெண்ட் ப்ராப்ளத்தை நம்ம இது வழியாக பார்த்துருக்கோம். ஆக இது போல் நம்ம செய்து கொண்டே போகலாம். நம்ம எவ்வளோ கணக்குகள் வேணால் காமிக்கலாம். அதோடு இந்த இதை முடிச்சுக்கிறேன். ஸோ இந்த பாடத்தில் நம்ம செய்ய ஆரம்பித்தது என்னவென்றால், ஒரு லீனியர் ப்ரோக்ராமிங் சம்மந்தப்பட்ட கணக்குகளை எக்ஸல் சால்வர் மூலமாக எப்படி சால்வ் பண்ணுறதுங்கிறத இங்கே காமிச்சிருக்கேன். பல உதாரணங்கள் மூலமாக முடிந்த அளவு பல விஷயங்களை விளக்கி இருக்கிறேன். மேக்ஸிமைசேஷன், அப்புறமா வந்து ஆப்டிமம் சொல்யூஷன், அன்பவுண்டட், இன்ஃபீஸிபிள், ஆல்டர்னேட் ஆப்டிமம் காட்டாது அப்படிங்கிறத சொல்லியிருக்கோம். மினிமைசேஷன் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துருக்கோம். அது தவிர இன்டீஜர் ப்ரோக்ராமிங் எப்படி பண்ணுறதுங்கிறதையும் பார்த்துட்டு, இன்னும் கொஞ்சம் பெரிய கணக்குகள் நம்ம இப்போ எடுத்துட்ட டிரான்ஸ்போர்ட்டேஷன் ப்ராப்ளமில் 9 வேரியபிள், அசைன்மெண்ட் ப்ராப்ளமில் 16 வேரியபிள், அந்த மாதிரி கணக்குகளையும் எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு காமிச்சு, இதை நீங்கள் எடுத்துக்கொண்டு உங்களோட கம்ப்யூட்டரில் மைக்ரோசாஃப்ட் எக்ஸலில் அந்த ஆடினில் போய் சால்வரை ஆட் பண்ணி பல விதமான கணக்குகளை நீங்கள் சால்வ் பண்ணி பார்க்கலாம். கற்றுக்கொண்ட விஷயங்களில் கொஞ்சம் பெரிய கணக்குகளை கூட பண்ண முடியும். நம்ம ஃபார்முலேஷனில் போட்டிருக்கிற பல உதாரணங்களையும் நீங்கள் இதில் செய்து பார்த்து செய்ய முடியும். ஆக இது வந்து உங்களுக்கு உபயோகமாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் இந்த பாடத்தில் நாம் இதை பார்த்தோம். ஆகவே நீங்கள் இன்னும் பல உதாரணங்களை செய்து இந்த இதில் ப்ரொஃபிஷியண்ட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த பாடத்தை முடித்துக்கொள்கிறேன். வணக்கம்.